பாவம் இவருக்கு யாராவது எழுதி கொடுத்திருந்தா கூட சரியா பேசியிருப்பாரு போல இருக்கு. தானா சொந்த மூளையில உதிச்சதுன்னு அப்படின்னு பேசிட்டாரான்னு தெரியல. சிறப்பு நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னா இப்போ எங்க இருந்து நமக்கு தீர்ப்பு வந்திருக்கு? சிறப்பு நீதிமன்றத்தின் வழியாகத்தான் இந்த பொள்ளாச்சி வழக்குக்கு, பாலியல் வழக்குக்கு ஒரு சரியான தீர்ப்பு வந்திருக்கு. அப்போ அந்த அடிப்படை விஷயம் கூட இவருக்கு தெரியலையா? ஏன்னா ஒரு செய்தி வாசிக்கும் பொழுதே சிறப்பு நீதிமன்றம் அது எல்லாத்தையுமே சொல்லித்தான் வந்து அந்த மதுரை மகிழா நீதிமன்றம் தான் போட்டிருந்தாங்க. அப்போ மகிழா நீதிமன்றம் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அப்போ மகிழா என்பது என்னடா, அதையாவது யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? அப்போ ஒரு செய்தி வாசிக்கும் பொழுது அந்த செய்தியினுடைய அடிப்படை விஷயம் என்ன, அவங்க என்ன வந்து கன்வே பண்ண வராங்க அப்படின்றதையே புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம் பாருங்களேன். தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? இந்த மாதிரி ஒரு கஷ்ட காலத்திலேயே தமிழ்நாடு வந்து நிற்கும். இதுல வேற 90 நாள்ல வந்து தீர்ப்பு வரணும்னு கேட்கிறார். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்ட போது உடனடியாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி 90 நாள்ல தீர்ப்பு வரணும் அப்படின்னு சொன்னா அப்போ விசாரணை அவ்வளவு தூரம் முடுக்கப்பட்டால் அந்த விசாரணை சரியான முறையில நடக்குமா? 90 நாள்ல தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது நல்லதுதான், நம்ம வேணாம்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி சென்சிட்டிவான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அப்படி நீங்க எடுத்தோம் கவுத்தோன்னு வேக வேகமா பண்ணீங்கன்னா வேற யாரையாவது கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான சாத்தியம்